வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி அருமையான மசாலா சுண்டல். எப்பவும் ஒரே மாதிரி செஞ்சு சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு 1/4 கிலோ சுண்டலை ஒரு 8 மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ஊற வச்ச சுண்டலை வேக வச்சுக்கலாம். சுண்டல் முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்து மூடி வச்சுக்கோங்க. ஒரு 8லேருந்து 10 விசில் விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சுண்டல் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம மசாலா பவுடர் செய்ய ஒரு சில பொருட்களை வறுத்துக்கலாம். ஒரு பேன் வச்சுக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் வெள்ளை எள், 1 டீஸ்பூன் சோம்பு, 3 காய்ந்த மிளகாய் சேர்த்து நல்லா மணம் வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. வறுத்த எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு கடாய் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கோங்க. நான் இன்னைக்கு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த எண்ணெய் வேணுமோ நீங்கள் சேர்த்திக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் 1 டீஸ்பூன் கடுகு, 2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்து வறுத்துக்கோங்க. 1 கப் பெரிய வெங்காயம் சேர்த்திக்கோங்க. நீங்கள் சாமிக்கு நெய்வேத்தியம் செய்யும் போது வெங்காயம் சேர்த்திக்க வேண்டியதில்லை, மற்ற டைம் நீங்கள் வெங்காயம் சேர்த்திக்கலாம். வெங்காயம் வணங்கிருச்சு. இப்போ 3 பச்சை மிளகாய், சிறிதளவு கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ வேக வச்ச சுண்டலை சேர்த்திக்கலாம். நம்ம சுண்டல் வேகும்போது உப்பு சேர்த்திருக்கோம், அதனால டேஸ்ட் பார்த்துட்டு சேர்த்திக்கோங்க. நம்ம வறுத்து அரைச்சி வச்ச மசாலா பவுடர் 3 டீஸ்பூன் சேர்த்திக்கோங்க. நல்ல ஸ்பைசியா வேணும்னா நம்ம அரைச்ச எல்லா பவுடரையும் நீங்க சேர்த்திக்கலாம். 1/4 கப் துருவிய தேங்காய் சேர்த்துக்கோங்க. சிறிதளவு கொத்தமல்லி சேர்த்து கலக்கி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, டிஃப்ரெண்ட்டான மசாலா சுண்டல் ரெடி. அருமையாக இருக்குது. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.